வணக்கம். முதல் தமிழ்ச் சங்கத்த உருவாக்குனது நம்ம சிவன். அவர் எப்படி உருவாக்குனார்னா, அது சங்கமா உருவாக்கல. அவர் தமிழ உருவாக்கினாரு. தமிழ் எழுத்துக்கள, தமிழ் தமிழ் மொழிய, முக்கியமா முதல்ல மொழிய உருவாக்குனது சிவன். ஆதி மொழின்றது தமிழ் தான். அவர் தான் தமிழ உருவாக்கினாரு. அப்புறம் தமிழ் எழுத்துக்கள், சித்தரியல் நாட்காட்டி, அதாவது கேலண்டர் நிறைய அவரு உருவாக்கினாரு. அவர் உருவாக்கின தமிழ் தான் முதல் தமிழ்ச் சங்கம். 2ஆம் தமிழ்ச் சங்கத்த முருகன் உருவாக்கினார். அவரு இன்னும் கொஞ்சம் எழுத்துக்களை எல்லாம் மாத்தி தமிழியா உருவாக்கி சிந்து சமவெளி வரைக்கும் பரவி இருக்கு. அந்த எழுத்துக்கள் தான் ஈஜிப்ட்ல எல்லாம் கூட அவங்க எழுதுறாங்க. ஏன்னா இங்க இருந்து போன மக்கள் தானே, தமிழ் மக்கள் தானே அங்கேயும். அவங்க பானையில எழுதுனதெல்லாம் இந்த தமிழி முருகன் உருவாக்கினது தான். பிளஸ் குறியீடு தான் கா. அந்த காவ வந்து கொஞ்சம் சுழற்றியமா மாத்தி ஸ்வஸ்திகா ஆகி, அந்த ஸ்வஸ்திக் வந்து ஆ அப்படின்னு ஆனது. அந்த எழுத்து வடிவத்துக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா திரிஞ்சு தமிழ் உருவாச்சு. 3ஆம் தமிழ்ச் சங்கத்தை உருவாக்குனது நம்ம விஷ்ணு சித்தர். அவர் முருகன் சித்தருக்கு அப்புறம் ராவணன் சித்தர், ராவணன் இந்திரன், பருத்தினன் இவங்க எல்லாம் வந்தாங்க. அவங்க எல்லாரும் வந்து நிறைய மாற்றங்கள் எல்லாம் உருவாக்கியிருக்காங்க. தமிழுக்கு நிறைய பண்ணியிருக்காங்க. தமிழுக்கும் மருத்துவத்துக்கும் எல்லாத்துக்கும் நிறைய பண்ணியிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த விஷ்ணு தான் 3ஆம் தமிழ்ச் சங்கத்தை உருவாக்கி தமிழின்னு வட்ட எழுத்தை உருவாக்கினாங்க. அந்த எழுத்து தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் கலியுகம் ஆரம்பிச்சதுனால தமிழுக்காக நிறைய எழுதினாங்க. ஆனா அதை மாற்றல. தமிழ் வந்து மாறல, அப்படியே இருந்துச்சு. தமிழர்கள் ஒடுக்கப்பட்டாங்க. 3000 வருஷம் நம்ம தமிழர்களை அடக்கி அடிமையா வச்சிருந்தாங்க இந்த யூதர்கள். தெலுங்கு மக்கள், விஜயநகர மக்கள் நம்மளை வந்து நம்ம நிலங்களையும் பிடுங்கிட்டு, நம்மளால நிலம் கூட வாங்க முடியாம நம்ம பொருளாதார நிலையில சீரடைஞ்சு நம்ம எந்த வித முன்னேற்றமும் இல்லாம இருந்துட்டோம். அதுக்கு அப்புறம் தான் மதுரையிலேருந்து பாண்டித்தேவர்ன்றவர் 4ஆம் தமிழ்ச் சங்கத்தை உருவாக்கினார். அவருக்கும் நிறைய நெருக்கடி. அவரால் அதை தொடர்ந்து நடத்தவும் முடியல. அது வீரியமா எழும்பல. அதாவது 2004ல் திருமிகு பாண்டியன் ஐயான்ற ஒரு சயின்டிஸ்ட், ஒரு விஞ்ஞானி, ஒரு அறிவர்னாலே அறிஞர்னு சொன்னாலே முனிவர், எல்லாம் அறிந்த முனிவர் தான் அறிவர். அப்பேற்பட்ட ஒரு ஞானியா 5ஆம் தமிழ்ச் சங்கத்தை உருவாக்கினாங்க. இந்த 5ஆம் தமிழ்ச் சங்கம் தான் இப்போ தமிழர்களை எழுச்சி அடைய வச்சிருக்கு. தமிழ் மண்ணுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் எல்லாம் பண்ணணும்னு நிறைய முன்னெடுப்புகள் பண்றாங்க. தமிழ் வாழி!